நற்குணங்கள் நம்முடைய கல்புகளை நிறைஞ்சு இருக்கணும் போது அவர் தான் நப்சு. நம்முடைய உள்ளங்களை ஹசதுகளை விட்டும், பொறாமைகளை விட்டும், கள்ள கபலங்களை விட்டும், துரோகங்களை விட்டும், ரியா மோசோதிகளை விட்டும், சுவாத்துகளை விட்டும், உஜிபு பெருமைகளை விட்டும் சுத்தப்படுத்துவதற்கு கல்புகளை சுத்தப்படுத்த வேண்டும். அதே அன்பர்களை சிருஷ்டிகள்ல அல்லாதான் இருக்கிறான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மேல நீ என்ன ஹசது இருக்கு, அவன் மேல என்ன ஹிக்கு வைக்கிறாங்க, உனக்கு என்ன கருப்பெருமை, அவன் பிச்சையில வாழக்கூடிய நாம் நம்முடைய சாணி என்னன்னு பேசுறது நம்ம என்ன தகுதி இருக்கிறது? நான் யாரு தெரியுமா, என் அந்தஸ்து என்ன தெரியுமா, எல்லாம் நீ யார் என்பது நீ மைய தெரியும், உன் அந்தஸ்து அதான் நீ. நம்ம என்ன பேசிட்டு இருக்கிறோம்? நாடாளுடைய கை பற்றியதற்கு பின்னால், அவர்களுடைய கரங்களில் நம் கரங்களை சேர்த்ததற்கு பின்னால் இந்த வார்த்தைகளை சொல்வதை விட மோசமான செயல் வேற எதுவும் இருக்கு? இந்த வார்த்தைகளை சொல்வதை விட நாம் யார் என்றோம் அதுதான் புலாம் மிக மோசமான அடியா. அல்லாஹ்வுக்கு நன்றி கண்டு வாழக்கூடிய அடியார்கள், சதா அல்லாஹ்வை மறந்திருந்த மாவாதிகள் நாம் நம்ம இப்ப என்ன சொல்லுகிறோம் என்பது, நாம் நம்முடைய சகோதர முஸ்லிம்கிட்ட எப்படி நடந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ரசூலுல்லாஹ் சொல்லி காமிச்சாங்க. முஸ்லிம் யார் தெரியுங்களா? அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன பி லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மை முஸ்லிம் யார் தெரியுமா? அந்த முஸ்லிமின் காரணத்தினால் பிற முஸ்லிமுக்கு அவனுடைய நாவாலும் அவனுடைய கரங்களாலும் எந்த தீங்கும் ஏற்படக்கூடாதுங்கிறாங்க ரசூல். அப்போதுதான் நீ உண்மை முஸ்லிம். ஆனால் இன்றோ நாம் நம்மை சூஃபியாக என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய நாம் எத்தனையோ நபர்களை பரிவாங்குவதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம், அவர்களை கருவறுப்பதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறோம். என்பதால் நம்முடைய செயல்கள் எல்லாம் எதை காட்டுகிறது? நற்குணங்களை கருவுகளை நிரப்புனார்கள், கருப்பெருமைகளை விட்டும் தூரமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சர்க்காருடைய குணங்கள் இருக்கு. அழகிய ரசூலுல்லாஹை போன்று, நபி அவர்களை போன்று நமக்கு இந்த துனியாவின் நற்குணங்களை காண்பித்து கொடுத்தவர்கள் யாருமே இருக்கு.